Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய Android மொபைல்ல பொதுவா நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் பேனலை உங்களுக்கு பார்த்து போர் அடிச்சிருந்தா இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்திருக்க மாதிரி உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸை நோட்டிஃபிகேஷன் பார்ல எப்படி செட் பண்றது அத பத்தின வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So guys, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க கிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுங்க. இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காத லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு வந்து நான் ஒரு 2000 லைக்ஸ் வரணும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காத சப்போர்ட் பண்ணுங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் நைஸ், சூப்பர் இல்லை வீடியோ பற்றின கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். கைஸ், உங்களோட மொபைலில் நோட்டிஃபிகேஷன் பேனலில் ஃபோட்டோ எப்படி செட் பண்ணுறது அதை பற்றின வீடியோ வந்து நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம். பட் அந்த அப்ளிகேஷன் வந்து சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் ஒரு ப்ரோ வெர்ஷனான ஒரு ஆப்பை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வெர்ஷன் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ரோ வெர்ஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஆப் லிங்க்னு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட மெயின் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஓப்பன் பண்ண உடனே உங்களோட மொபைலில் 3 பெர்மிஷன்ஸ் வந்து அலோவ் பண்ண சொல்லும். ஜஸ்ட் அந்த பெர்மிஷன்ஸ்லாம் ஜஸ்ட் அலோவ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் அலோவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைலில் அந்த அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ கைஸ், ஒன்ஸ் அந்த பெர்மிஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட மெயின் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் செட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கண்ட்ரோல் சென்டரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா லே அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேனல் எவ்வளோ சைஸில் இருக்கணும், என்ன டைல் சைஸில் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். கீழே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அப்படின்னு 2வது ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கலர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது வந்து பேக்ரவுண்ட் டைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பேக்ரவுண்ட் டைப்பை கிளிக் பண்ணி இமேஜ் பிளர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே கஸ்டம் இமேஜ் அப்படின்றது கீழே இருக்கும். ஜஸ்ட் அந்த கஸ்டம் இமேஜை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்டாக செட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அந்த பர்டிகுலர் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இதை மாதிரி கிராப் பண்ண சொல்லும். உங்களுக்கு தேவையான சைஸ் என்னவோ அந்த சைஸை வச்சு அழகாக கிராப் பண்ணிவிடுங்க. மேலே செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த செலக்டை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து சப்போஸ் தெரியலனா அகைன் அந்த பேக்ரவுண்ட் டைப் போயிடுங்க. இந்த டிரான்ஸ்பரன்சின்ற இடத்துல ஃபுல் வச்சுருங்க. ஃபுல்லாக வச்சுட்டு பிளர் அமௌண்ட்டில் வந்து ஒரு 30% வச்சுருங்க. 30% ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து இப்போ தெரிய ஆரம்பிச்சிடும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் எதனா எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பிளர் அமௌண்ட்டை கம்மி பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து கம்ப்ளீட்டாக இதில் வந்து இதை மாதிரி தெரியும். இல்லைப்பா எனக்கு இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் நிறையா டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்டிவ் கலர் ப்ளூ கலர் இருக்குல்ல, ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற கலர்ஸ்லாம் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் டெக்ஸ்ட்டோட கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இதில் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம ஃபோட்டோ எப்படி செட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். உங்களோட மொபைலும் நீங்கள் இதை மாதிரி ஃபோட்டோ வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைல் நோட்டிஃபிகேஷன் பேனலில் எப்படி ஃபோட்டோ செட் பண்ணுறது அதை பற்றியும் பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாதான் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Cheers guys.